சக்தியோட அப்பா அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்போ லாயர் கொஷின் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் தான் அந்த பிரகாஷை கொலை பண்ணியிருக்கீங்க. உங்கள் பொண்ணு ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, அதை மறைக்கிறதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்லிட்டுருக்காரு. அதை கேட்டோடனே கோவமாக வருது செல்விக்கு. உடனே நான் வரேன் இருங்க, எங்கள் அப்பா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாமா வந்து இந்த கூண்டில் நின்று சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, அந்த பிரகாஷ் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறான். நிறைய வாட்டி கேட்டான் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. ஓ அதானாம்மா, சரி நீ என்ன பண்ண? அவன் மலைக்கு இருக்கிற இடத்துக்கு போவியா, அடிக்கடிக்க போவியா, உல்லாசமாக இருப்பியா, அதனால தான் அப்பா கண்டுபிடிச்சி கோவப்பட்டு அந்த பிரகாஷை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. இல்லை இல்லை, எங்கள் அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கத்துறாங்க. அதை பார்த்தோடி சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. இல்லை நிறுத்துங்க, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வராங்க, எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. அப்போ வேலு சொல்கிறாரு, சக்தி போகாத, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வராங்க. அம்மா எதுவாக இருந்தாலும் நீ குண்டில் வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை சொல்கிறாங்க. சக்தி செல்வி ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. செல்வி நீ போ செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, அந்த பிரகாஷ் என்னை ஒரு நாள் நைட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கடத்தி வச்சிருந்து என்ன பண்ணா தெரியுமா, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு வேலு. அவ்வளோ கோவம் வருது. அப்படியே திரும்பி சக்தி வேலை பார்க்குறாங்க. வேலுவோட கோவம் அடங்கவே முடியல. அப்படியே பார்க்குறாரு. அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயத்த சக்தி இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஒரு நாள் கடத்தி வச்சுருந்தான், அதனால தான் என்னை பிளாக்மெயில் பண்ணான், ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே சக்தியோட லாயர் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், இவர் வந்து தப்பாக தான் இங்கே வந்து சொல்லியிருக்காரு நான் கொலை பண்ணியிருக்கேன்னு. டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா இவருக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது, வேறு யாரோ ஒருத்தவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு வந்திருக்கு ரிப்போர்ட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள், குடும்பமே வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட லாயர் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஜட்ஜ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஓகே, டிஎன்ஏ டெஸ்ட்டில் இவர் பேர் வரல, அதனால் இவரை நாங்கள் விடுதலை பண்ணுறோம். இந்த மாதிரி தப்பான விசாரணை இனிமேல் நடக்கக்கூடாது போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இறங்கி வராரு சக்தியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேலு கோவமாக வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ அவங்க அண்ணன் வராரு. என்னென்னவோ நடக்குது போல், உன் பொண்டாட்டி ஒரு நாள் நைட்டு யார் கூடயே இருந்துட்டு வந்திருக்கா, அப்பாப்பாப்பாப்பா என்ன நெஞ்சு வலிக்குதா, கஷ்டமாக இருக்கா, இந்த டவல் அப்படியே போத்திக்கோ, உன் மூஞ்ச மூடின்னு ரோட்டில் போ அப்படின்னு சொல்கிறாரு. பயங்கரமாக கோவம் வருது வேலுக்கு. அப்படியே பார்க்குறாரு. ஓ முகத்தை மூட வேணாம், மூஞ்சி ஃபுல்லாக மூடிட்டு போ, உன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட நைட்டு போய் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து புல்லட் எடுத்துகிட்டு ரொம்ப கோவமாக போகிறாரு. வீட்டுக்கு போகிறாரு. சக்தியோட அண்ணன் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்பா அங்கே என்ன நடக்குது தெரியுமா அப்பா, அவள் ஒரு சரியான ஒரு சாக்காடையாக இருப்பா போல, கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான்ப்பா, அவள் எங்கேயோ போய் அவன் கூடயே தங்கி இருந்தாலாம், ஐயோ அதெல்லாம் கோர்ட்டில் சொல்லும்போது ரொம்ப அசிங்கமாக இருந்ததுப்பா அப்படின்னு வேலுவோட அண்ணன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சிவபதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு அவங்க அண்ணன் அவரும்.